தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுவார் என்ற தேவையற்ற வதந்தியை திமுக அரசு பரப்பி வருவதாக அக்கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் தேவையற்ற வதந்தி பரவி கொண்டிருப்பதாகவும், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுவாரா அல்லது மாற்றப்படுவதற்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டாரா என்று சமூக ஊடகங்களில் உள்நோக்கத்துடன் செய்தி வெளியிடப்படுவதாகவும் கூறினார். இது உள்நோக்கம் கொண்டது மட்டுமல்லாது மலிவான அரசியல் எனவும், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று விடுமோ என்ற அச்சத்திலும் தோல்வி பயத்திலும் இதுபோன்ற தேவையற்ற வதந்திகளை திமுக அரசு பரப்பிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் மாற்றம் என்பது கனவிலும் நடக்காது என்பது மிக தெளிவாக கட்சியின் அகில இந்திய தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக கூறிய அவர், கோவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து தவறான தகவல்களை தெரிவித்துள்ளார் எனவும், தமிழக தொழில்துறை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்ட அனைத்திலும் 6 அல்லது 7வது இடத்தில்தான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.